Hi friends, welcome to Excel Tamizha. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ன்ற ஃபார்முலா. இப்போ இந்த அமௌண்ட்லயே இருக்கிறதுலே எது வந்து மேக்ஸிமமா இருக்கக்கூடிய வேல்யூ எது அப்படிங்கறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த மேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்றோம். இது கிட்டத்தட்ட வந்து லார்ஜ் ஃபார்முலா மாதிரியே தான். ஆனா லார்ஜ் ஃபார்முலாவுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது இப்ப நீங்க போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். லார்ஜ் ஃபார்முலால நம்ம ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மேக்ஸ் ஃபார்முலாவை பார்க்கலாம். மேக்ஸ் பிராக்கெட் ஓப்பன், இது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிராக்கெட் க்ளோஸ். ஸோ இதுல மேக்ஸிமம் அமௌண்ட் எதுவோ அதை வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸ் ஃபார்முலாவுடைய மெத்தடு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயே இன்னொரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை வந்து நான் ஆல்ரெடி மினிமம் ஃபார்முலால போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இது வந்து எப்படி எல்லாம் நம்ம இந்த ரெண்டு மெத்தட் ஆக்சுவலா இதுல நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ உங்களுடைய ஒர்க்குக்கு பேஸ் பண்ணி நீங்க போடலாம் இதை. இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்லயே வந்து நமக்கு வந்து இன்னும் 2-3 டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு. மேக்ஸ் ஏ, மேக்ஸ் இப்ஸ், டி மேக்ஸ். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவா நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.